ஓம் சக்தி. எதை செய்தாலும் அன்பாக செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்தாலும் அன்பாக செய்ய வேண்டும். தொண்டு செய்தாலும் அன்பாக செய்ய வேண்டும். திட்டினாலும் அன்பாக செய்ய வேண்டும். காலையில் 3 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு மூலமந்திரம் 108 1008 போற்றி சொல்ல வேண்டும். மனசுக்குள் நினைத்து சொல்ல வேண்டும். அல்லது புத்தகத்தில் உள்ள மந்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், அதனுடைய பலன் தெரியும். கோவிலுக்கு எங்கே போனாலும் ஒழுக்கத்தோடு போ. தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை காப்பாற்றுவேன். இன்று எங்கும் பாதுகாப்பு இல்லை, பக்தி இல்லை. சக்தி ஒளி வாங்கி படி, அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். உழைப்பு இருந்தால்தான் வாழ்க்கை. கடின உழைப்புதான் உயர்வு தரும். அந்த உழைப்பு பற்றி யாரும் பேசுவதில்லை. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை. அப்படி நினைக்காது போனதால் தான் அங்கங்கே கலவரம். யாரும் எங்கேயும் ஒழுங்காக பயணம் போக முடிவதில்லை. எங்கே எது நடக்கும் என்று தெரியாது. ஒழுக்கம்தான் முக்கியம். இதை புரிந்து கொண்டு வாழாவிட்டால் ஒரு படி அரிசிக்கும் அலைய வேண்டியிருக்கும். நம் தொண்டர்களை கேட்கிறேன், அடிக்கடி அம்மாவிடம் வருகிறீர்களே, ஒரு நாளைக்காவது அர்ச்சனை தட்டு வாங்கி அம்மாவிற்கு தேங்காய் உடைத்திருப்பீர்களா? அந்த காலத்திலே கோவிலுக்கு வந்தால் தேங்காய், பூ, பழம் அர்ச்சனை தட்டோடு தான் உள்ளே வருவது வழக்கம். நீ மரியாதை காட்டும் அளவிற்குத்தான் தெய்வமும் உதவும். ஓம் சக்தி. உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய்? அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன. ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. எட்டா பொருளாக இருக்கும் தாயான என்னை எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது. உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும். சாக்கடையிலும் புல் முளைக்கிறது, சேற்றிலும் புல் முளைக்கிறது. அதுபோல ஆன்மீக துறையிலும் புல் முளைக்கின்றது. ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும்போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும். இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும். அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும். அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே. நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வர வேண்டும். உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். விலை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும். அப்போதுதான் சுவை இருக்கும். அதுபோல உனக்கு முதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும். அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும். பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும் போது அது தயிராக மாறுகிறது. அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. அது தண்ணீரிலும் மிதக்கிறது. அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும். மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது. அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது. ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், விரதங்களை மேற்கொள்ள வேண்டும். அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், நாளையும் சொல்வேன். ஆன்மாவை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.